பாரீர்கக்சமனே பூங்காவிலன் நேசரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேகமெல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய் தேவாதிதேவன் ஏகசூதன் பாடும் பாடுகளனக்காயே தேவாதிதேவன் ஏகசூதன் பாடும் பாடுகளனக்காயே பாரீர்கக்சமனே பூங்காவிலன் நேசரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே பாரீர்கக்சமனே பூங்காவிலன் நேசரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே அப்பா இப்பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானார் அப்பா இப்பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானார் எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேனென்றாரே எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேனென்றாரே பாரீர்கக்சமனே பூங்காவிலன் நேசரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே பாரீர்கக்சமனே பூங்காவிலன் நேசரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நானைந்தே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவுமே நானைந்தே இம்மானுவேலன் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தனரே இம்மானுவேலன் உள்ளம் உருகியே வேண்டுதல் செய்தனரே பாரீர்கக்சமனே பூங்காவிலன் நேசரையே
பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே. பாரிர்கக்சமனே பூங்காவிலன்னே சரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே. மும்முறை தாரை மீதே தாங்கொண்ணா வேதனையா மும்முறை தாரை மீதே தாங்கொண்ணா வேதனையா முன்னவன் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் மீட்புறவே. முன்னவன் தாமே வீழ்ந்து ஜபித்தாரே பாதகர் மீட்புறவே. பாரிர்கக்சமனே பூங்காவிலன்னே சரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே. பாரிர்கக்சமனே பூங்காவிலன்னே சரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே. அன்பின் அருள்மொழியால் ஆறுதலளிப்பவர் அன்பின் அருள்மொழியால் ஆறுதலளிப்பவர் துன்ப வேளையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலறுகின்றார். துன்ப வேளையில் தேற்றுவாரின்றியே நொந்து அலறுகின்றார். பாரிர்கக்சமனே பூங்காவிலன்னே சரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே. பாரிர்கக்சமனே பூங்காவிலன்னே சரையே பாவியனக்காய் வேண்டுதல் செய்திடும் சப்தம் தொனித்திடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 27வது வசனம். படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விழும். அன்பானவர்களே, தன்னை விட உயரமாக பறந்த ஒரு கழுகை பார்த்து மற்ற கழுகு இன்னொரு கழுகு பொறாமையும் எரிச்சலும் அடைந்தது. அப்பொழுது தன்னை ஒரு கழுகு இன்னொரு கழுகை விட மிகவும் பலமுள்ளதாக மிகவும் உயரமானதாக பறந்து சென்று கொண்டிருந்தது. அப்பொழுது மற்ற கழுகினால் அந்த கழுகை போல உயரத்தில் பறக்க முடியவில்லை. அதனால் இந்த கழுகு அந்த கழுகை எப்படியாவது கீழே தள்ளிவிட வேண்டும் என்று நினைத்தது. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு வேடனும்
அங்கு பறவைகளை வேட்டையாடுவதற்கு வந்தான். அப்பொழுது இந்த கழுகு சென்று அந்த வேடனிடத்தில் கேட்டது, அதோ மேலே பறந்து சென்று கொண்டிருக்கிற கழுகை நீ எப்படியாவது நீ வில்லை வைத்து அடித்து விட வேண்டும், அடித்து கீழே தள்ளி விட வேண்டும் என்று கேட்டது. அப்பொழுது அந்த வேடனும் ஒத்துக்கொண்டான். ஒத்துக்கொண்டு அந்த பறவையை கீழே தள்ளிவிட வேண்டுமானால் அது மிகவும் உயரத்தில் பறக்கிறது, உன்னுடைய இறகுகள் சிலது எனக்கு தேவைப்படுகிறது என்று கேட்டான். அப்பொழுது அந்த கழுகும் தன்னுடைய இறகுகள் சிலதை பிய்த்து அந்த வேடனுக்கு கொடுத்தது. அந்த வேடனும் தன்னுடைய அம்பில் தன்னுடைய வில்லை நாணேற்றி அந்த அம்பில் இறகுகளை கட்டி அதை குறிப்பார்த்து எய்தான். அதற்குள்ளாக அந்த கழுகு இன்னும் வெகு உயரமாக அது மேலே பறந்தது. அப்பொழுது அந்த வேடனுடைய குறி தவறி அந்த கழுகின் மேலே அது படவில்லை. அப்பொழுது மீண்டும் முயற்சி விடாதே என்று சொல்லி இந்த கழுகு மீண்டும் அந்த வேடனை பார்த்து சொன்னது. அப்பொழுது மீண்டும் வேடனுக்கு அந்த இறகுகள் தேவைப்படவே மீண்டும் தன்னுடைய உடம்பில் இருந்த இறகுகளை பிய்த்து அந்த கழுகு அந்த வேடனுக்கு கொடுத்தது. அப்படி மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய இந்த கழுகினுடைய இறகுகள் ஒவ்வொன்றாக அது பித்து கொடுத்த பிறகுதான் அது இப்பொழுது தனக்கு பறக்க தேவையான இறகுகள் அதன் இல்லாமல் அது மொட்டையாக காட்சியளித்தது. அப்பொழுதுதான் அதற்கு புரிந்தது இனி தன்னால் பறக்க முடியாது என்று. அப்பொழுது அந்த வேடனும் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த பறக்க முடியாமல் தவித்த அந்த கழுகை அந்த வேடன் தூக்கி கொண்டு போனான். அன்பானவர்களே, மற்றவர்கள் விழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு படுகுழி வெட்டினால் அந்த படுகுழியை வெட்டுகிறவர்கள் தான் அந்த குழியில் விழுந்து போவார்கள். ஆமான் மொர்தகாயை அழிப்பதற்காக பலவிதமான திட்டங்களை தீட்டி ஒரு தூக்கு மரத்தை செய்வித்தான். ஆனால் அதே தூக்கு மரத்தில் அந்த ஆமானைத்தான் தூக்கி போட்டார்கள். அன்பானவர்களே, நம்முடன் இருக்கும் சக ஊழியர்களோ நம்முடன் வேலை பார்ப்பவர்களோ அவர்களுடைய உயர்வை பார்த்தால் நாம் ஒருபோதும் அப்படி பொறாமைப்படக்கூடாது. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழியை அவர் வைத்திருப்பார். அவர்கள் உயர்வதை பார்த்து நாம் பார்த்து கொண்டு பொறாமைப்பட்டு கொண்டே இருப்பதும் அவர்களை அழிப்பதற்கு திட்டம் தீட்டுவதும் நம்மை நாமே அழித்து கொண்டுதான் இருக்கிறோம். அதில் நாம் தான் பாதிக்கப்படுவோமே தவிர அவர்கள் பாதிக்கப்படுவதில்லை. ஆகவே பொறாமையே நம்முடைய மனதில் ஒருபோதும் வைத்திருக்க கூடாது. அதை நம்மை விட்டு நாம் அகற்றிவிட வேண்டாம். மற்றவர்கள் உயர்வதை பார்த்து நாம் சந்தோஷப்படும் போது தேவன் ஏற்ற நாளில் நம்மையும் உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே என்றும், ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும்,
பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, என்றும் ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், சத்தமும் தொனிக்கும். ஆனந்த விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும்,